நீ மனுஷனுக்கு பிரச்சனை என்னன்னா, பொறுத்திருக்க நேரம் இல்லை. எல்லாம் உடனே வரணும். நாளைக்கு வேண்டியது நேத்தே வேணும் எனக்கு கொடுங்க. ஐ வாண்ட் டுமாரோஸ் நீட் பை எஸ்டர்டே. தட் இஸ் கன்ஃபியூஷன். மேன் இஸ் கன்ஃபியூஸ்ட். ஆண்டவர் என்ன சொல்றாரு, சில நேரத்தில் எப்போ போய் கேட்டாலும் அமைதலாகவே இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி அமைதலாகவே இருக்கிறாருன்னு என்ன அர்த்தம்? தேவன் உங்களை ரொம்ப நம்புகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த பிள்ளை நம்மளை ரொம்ப நம்புகிற பிள்ளை. இந்த பிள்ளை மற்ற பிள்ளை மாதிரி கையான்னு கத்தாது. என்ன இன்னும் வரல, இப்போ வரல, அப்போ வரலன்னு புலம்பாது. என்ன நம்புகிற பிள்ளை. நம்ம எதில் வளரணும் சொல்லுங்க? எதில் வளரணும்? பொறுமையில் வளர வேண்டும். நீ பொறுமை இல்லாததுனால தான் விபத்துக்கள் நடக்குது. அவசரப்பட்டு போகிறாங்க, ஆக்சிடெண்ட் ஆகுது, அவங்களுக்கும் பாதிப்பு. சில நேரத்தில் சும்மா போயிட்டு இருந்த மற்றவங்களுக்கு பாதிப்பு உண்டாயிருது. அவசரப்பட்டு வீசப்படுகிற வார்த்தைகளினால் குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகளினால் வேலைகள், தொழில்கள், நஷ்டங்கள் உண்டாகிறது. இந்த அவசரமான ஒரு புத்தி பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஆண்டவரே ஒரு நாள் வச்சிருந்த நேரத்தில் எதை கொடுக்கணுமோ மனுஷனுக்கு கொடுத்துருப்பார். வெயிட் பண்ணலாம் முடியாது. இன்னைக்கே சாப்பிடு, பழத்தை எடுத்து இன்னைக்கே சாப்பிடு. சிலர் கேட்பாங்க, ஏங்க அந்த மரத்தை வச்சாரு, இன்னும் சாப்பிடக்கூடாது? கொடுக்கறதுக்கு தாங்க வச்சாரு. அப்போ ஏங்க அப்புறம் பிரச்சனை? ஆண்டவர் வச்சிருக்கிற நேரத்தில் கொடுத்துருப்பாரு. அவசரப்பட்டதுனால தான் பிரச்சனை. சொல்லுங்க, நான் அவசரப்பட மாட்டேன். இன்னொரு தடவை சொல்லுங்க. என்ன காரியம் நடக்கணுமா? ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? பொறுமையா இருங்க, ஒன்றும் ஆகாது. ஆண்டவர் வச்சிருக்கிற நேரத்தில் நேர்த்தியா செய்வார். ஆண்டவர் வச்சிருக்கிற நேரத்தில் நேர்த்தியாய் பதில் தருவார்.